டெல்லியில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்குள்ளும் நீர் புகுந்த நிலையில் 12 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. தலைநகர் டெல்லியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று அதி கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. இதன்படி மதியத்திற்கு பிறகு பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்கள் நீரில் மிதந்து சென்றன. மகிபால்பூர் பகுதியில் சுரங்கப் பகுதியிலும் நீர் சூழ்ந்தது. ஆர்கேபுரம் பகுதியில் மரம் வேரோடு சாய்ந்ததால் மக்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். டெல்லி கண்டோன்மென்ட் சாகிரா சுரங்கப்பாதை, ITO, நஜப்கர் சாலை, ரோக்தக் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்தது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியிலும் கனமழை கொட்டியதில் முதலாவது முனையத்திற்குள் நீர் புகுந்தது. டெல்லி விமான நிலையத்திற்கு வந்த 12 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. நகரின் பல்வேறு பகுதிகளில் 35 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இந்நிலையில் டெல்லியில் நாளை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஹரியானாவின் குருகிராம், உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனிடையே குஜராத்தின் போடாத் பகுதியில் கனமழை காரணமாக கம்பதா அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. மேலும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கதஜ்டா சாலை மூடப்பட்டது. கர்நாடகாவின் குடகு மாவட்டத்திலும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தட்சிண கன்னடா பகுதியில் கடற்கரையோரத்தில் கடும் சூறாவளி காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனிடையே கேரளாவில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின. மண் சரிவு உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்த நிலையில் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மழையின் தாக்கம் சற்று குறைந்தது.